போன வாரம் பைபாஸ்ல நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு பையன் வேகமா போயிட்டு கீழே விழுந்து ஒரு சிவியரான டேமேஜ் அவன் பாடியில. ரோடு எல்லாமே பிளட்டா இருந்தது. அப்படி உங்களுக்கு ரேஸ் ஓட்டணும், நீங்க வந்து கெத்துன்னு காட்டணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்துன்னு வச்சுக்க ப்ரோ, தயவு செஞ்சு டிராக் ரேஸ் பண்றதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. அதுக்குன்னு கிளாஸஸ் எவ்வளவு இருக்கு. இங்க பாதிக்கப்படுறது யார் யார் தெரியுமா? காசு வச்சிருக்கவங்க கூட ஹாஸ்பிட்டல் போய் பொழைச்சிருவான். நீ ஆக்சிடென்ட் ஆகி காசு இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஜிஹெச்சில போய் நீ அட்மிட் ஆனன்னு வச்சுக்க ப்ரோ, அப்ப நீ ஃபீல் பண்ணுவ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. உன் லைஃப்ல உங்க அம்மா அப்பா நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவியா, உன் தங்கச்சிக்கோ அக்காக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா, உன் அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பியான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன ஜாலியா இப்ப டெம்பரரியான ஒரு ஜாலிக்கு சும்மா பொண்ணுங்கள்ட்ட கெத்து காட்டுறதுக்கோ இல்ல பசங்கள்ட்ட கெத்து காட்டுறதுக்கோ ரேஸ் ஓட்டுறேன், வேகமா போறேன், முறுக்கி காட்டுறேன், வீலிங் தூக்குறேன்னு சொல்லி உன் லைஃப் நீயே கெடுத்துட்டு இருக்க ப்ரோ. இது எல்லாருக்குமே நார்மலா ஒரு வயசுல இருக்க பிரச்சனை தான் ப்ரோ. ஏன் நானுமே சின்ன வயசுல வண்டி ஓட்டின புதுசுல வேகமா ஓட்டுறது, முறுக்கி ஓட்டுறது, இந்த தப்பெல்லாம் பண்ண ஆக்சுவலா இதுல நடக்கிற பாதிப்பை நான் எப்போ அதிகமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பதுல இருந்து சுத்தி இருக்க விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்பதுல இருந்தா என் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. என் லைஃப்ல நான் எதெல்லாம் நான் ஒரு விஷயமாவே பார்க்கலையோ அதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம், அதெல்லாம் எத்தனை பேருக்கு லைஃப்ல கிடைக்கலன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டா, உன்னால உன் ஃப்ரெண்டுக்கோ இல்ல உனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ உன் ஃப்ரெண்டோட நிலைமையோ உன்னோட மைண்ட் செட்டோ எப்படி இருக்கும்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஏதாவது உன் கண்ணு முன்னாடி ஆச்சுன்னு வச்சுக்கேன், உன்னாலேயோ இல்ல நீ அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போதோ அந்த சிச்சுவேஷனை உன்னால் லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாது. அதை நினைச்சு நீ யோசிச்சு ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவனை ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் பண்ணிருக்க, அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா வந்து உன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, ஏன்டா என் பையனை இப்படி கூட்டு போனேன்னு. அந்த நிலைமையை கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு ப்ரோ. அந்த இடத்துல உன் மேல தப்பே இருந்திருக்காது, அவன் தான் வேகமா ஓட்டிருப்பான், நீ அவன்கிட்ட சொல்லிருப்பாரு இப்பெல்லாம் ஓட்டாதரான்னு சொல்லி. ஆனா அவன் விழுந்து வாரி அவன் அடிப்பட்டோ இல்ல சீரியஸாவோ இருந்தானா அந்த இடத்துல கேள்வி கேட்கறது என்னவோ கூட இருக்க உன்னை மட்டும்தான். அப்படி உனக்கானாலுமே உன் ஃப்ரெண்ட தான் அந்த இடத்துல உங்க அம்மா அப்பா வந்து கேள்வி கேட்பாங்க. உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கு, இன்னைக்கு உன் கை கால் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க அம்மா அப்பாவும் காட் உங்க கூட இருக்கிறதுனால மட்டும்தான். இது நான் பேசுறது பூமர்த்தனமா இல்ல கிரிஞ்சுத்தனமா கூட தெரியும். இதை பத்தி நான் ஒரு பழைய வீடியோல கூட பேசியிருக்கேன். பட் டிராபிக் ரேஸ் ஓட்டுறதுனாலயோ நீ சீரியஸா கெத்து கிடையாது. உன் லைஃப தயவு செஞ்சு வேல்யூ பண்ணு. ஏன்னா நீ பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய நல்ல நல்ல விஷயம் உன் லைஃப்ல இன்னுமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க நிறைய விஷயத்த பார்க்காம இறந்து போறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இதெல்லாம் நான் சொல்றதுனால நீங்க கேட்பீங்களான்னு எனக்கு தெரியும். ஏன் உங்களோட வியூவர்ஸ் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா நானே இதை கேட்டிருப்பேனான்னு தெரியாது, இன்னொருத்தன் எவனா ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணியிருந்தானா. பட் திங்க் அபவுட் இட். ஒரு வாட்டி ஜஸ்ட் 1 minute இதை பத்தி யோசிச்சு பாருங்க.